வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க வெள்ளி விழா மாத சிறப்பு விருது வழங்கும் விழாவிற்கு வந்த அனைத்து ஜோதிட உள்ளவர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனி பங்குகளையும் கொடுத்துருக்காங்க. ஒருத்தராக எளிய செயல்பாடுறதுனால அப்படி ஒவ்வொருத்தரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நமது மோகனூர் ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கும், அடுத்தது வடிவேல் ஐயாவுக்கும், அடுத்தது நம்ம மேட்டுப்பாளையம் ரவிச்சந்திரன் ஐயாவுக்கும், அடுத்தது நம்ம கங்கராசனா, அடுத்தது நம்ம பழனிவேல் அண்ணா, அடுத்தது நம்ம வாணி சதீஷ் அண்ணா, அடுத்தது ஆதிமணிக்கு ஐயா, அடுத்தது முனியரன் ஐயா, வீரர்கள் ரமேஷ் ஐயா, அதே மாதிரி பொன்ராமன் ஐயா, மகேந்திரன் ஐயா, நம்ம ஏழுமலை ஐயா, கலைச்செல்வன் ஐயா, ரவிராஜன் ஐயா, மோகன்நாத் குருஜி ஐயா, கோகுலக்கண்ணன் ஐயா, ஏழுமலை கலையன் ஐயா, ஏழுமலை ஐயா தர்மபுரி, அதே மாதிரி கவிஞர் கவியரசர், அடுத்தது ராஜயோக ரவி ஐயா, அடுத்தது புஷ்பராஜ் ஐயா, திருநாவுக்கரசு ஐயா, இந்த மணி ஜோதிடர் இவங்கெல்லாம் நமக்கு வரவேற்கிறாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் வேறு நிறைய பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முறையை தெரிவித்து இன்னைக்கு சின்னதாக பெருசாக போகணும். பெருசாக போனோம்னா தப்பு. பெருசாக போனால் தப்புலாம் ஒன்றும் இல்லை, நிறைய நேரம் எடுத்துட்டு அதில் இன்னைக்கு என்னன்னா தொழில் எப்படி செய்யலாம், யாருக்கு என்ன தொழில் அமையும். இப்போ இதை நார்மலா பார்க்கலாம். நம்ம பராசர முறையில் பார்க்காம பராசரின் மீறி அதே கான்செப்ட் தான் நாடியில ஐயா அவர் பேரு கேபி கோபாலகிருஷ்ணன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, சென்னையில் இருக்காரு. அவர் என்ன அந்த புக்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு தசை நடக்கிறதுக்கு 10ஆம் வீட்டு தொழிலுக்குரியவர் அவரை எடுத்துக்கோங்க, அது வகையாதான் தொழில் நடக்கும். அவர் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போறது 6ஆம் வீட்டு. இந்த ரெண்டையும் வச்சு தொழிலை நிர்ணயம் பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு உரிய அந்த அமைப்புலதான் மேசம்னா தன் உழைப்பால் அவரே முடிவு பண்ணி அவரே ஓனரா இருக்கிறது, அவரே ஸ்டார்ட் அப் பண்றது மாதிரி சொல்றாங்க. 2ஆம் பாவத்தில் இருக்குது நம்மள மாதிரி ஜோதிடர்கள் வாக்கு சொல்றது, குடும்பத்தோட பிசினஸ் பண்றாங்க. மளிகை கடை வச்சிருக்கிறாங்கன்னா பிசினஸ் வீட்டோட பண்ணுவாங்க. அவங்களுக்கு 3ஆம் இடம் பொதுவா என்ன சொல்லுவோம், நம்ம கம்யூனிகேஷன் 3ஆம் இடம், 4ஆம் இடம் வீடு வண்டி வாங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் பரம்பரை சொத்து, குழந்தைங்களை வச்சு வேலை வாங்க. 6ஆம் இடம் வேலைக்கு போவாங்க. 7 மனைவி வழியா வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா 8ஆம் பாவம் அது முடிவு ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா, எங்க இருக்கும் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி எல்ஐசி அந்த மாதிரி வேலை செய்யறதுல 9ஆம் இடம் கோவில்ல வேலை செய்யறது. 10ஆம் இடம் அப்போ ஒரு கர்மா செய்யறாங்க, சிலர் அடிமட்ட வேலை செய்யறாங்க. 11 ஃபைனான்ஸ் பண்றது, லாபம் இருக்கிறது, இதெல்லாம் 12ஆம் இடம் கரியஸ்தானம் பிளஸ் வெளிநாடு வேலைக்கு போறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ராசியில நமக்கு இப்ப தசை நடக்கும் போது தசைக்கு 6 கூடையோடு 10 கூடையோடு எங்க இருக்காருன்னு பார்க்கலாம். ஈஸியா சொல்லிருக்கோம். அப்ப தசை நடக்குது, அந்த தசைக்கு 6 கூடையோ 10 கூடையோ தொழில் செய்யறது. அப்ப வேலை செய்யறாரா தொழில் செய்யறாரா, இந்த 2 கான்செப்ட் எடுத்து பார்க்கும்போது அழகா அந்த ராசியோட இந்த எந்த காரகத்திரம் இருக்கோ அதோட மிங்கிள் பண்ணிங்கன்னா 100% இந்த வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது சனிக்கு 2ல, சனிக்கு அடுத்ததா எந்த கிரகம் அதனுடைய சார்ந்த தொழிலும் கம்பல்சரி செய்வார். இப்ப சனி வக்கரம், ஏன்னா நிறைய யூடியூப்ல கேட்கறதே நம்மளுக்கு சனி வக்கரம் ஆகி போச்சு என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க. சனி வக்கரம் ஆயிட்டா அதுக்கு ஒரு குருநாதர் சொல்லி யாரு ஐயா பேர் டக்குன்னு ஞாபகத்தில் இல்லை, சரி இருந்தாலும் அதாவது சுப்ராமையா திருமயத்தில் இருக்காரு.
அவர் என்ன சொல்றாரு, ஒரு கிரகம் வக்கரமாயிட்டா, சனி வக்கரம் அப்படியே பின்னால வச்சு நம்ம பலன் எடுப்போம், அதை 30 வருஷத்துக்கு அங்கேயே இருக்குங்கிறாரு. அப்ப அங்கேயே இருந்து பலன் எடுக்குதுன்னா அந்த கிரகம் அங்கேயேதான் இருக்குது, அதை வச்சே பலன் எடுத்து பாருங்க. பின்னால இருக்கிற கிரகம் 30 வருஷம் சனி வக்கரம் அப்படின்னா 30 வருஷத்துக்கு தொழில் மாறாது. 30 வருஷத்துக்கு பின்னால ஒரு தொழில் மாறும். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க, அழகா புரிஞ்சுக்கணும். 30 வருஷம் கழிச்சு அந்த இருக்கிற இடத்துல இருக்கும். அப்ப அதுக்கு முன்னால என்ன கிரகம் இருக்கோ அதுதான் வேலை செய்யும். அப்ப அது 100% சரியாவும் இருக்கு. நான் அனுபவத்துல செக் பண்ணி பாருங்க. அப்ப தொழில் ரீதியா இந்த விஷயத்தை கையாளும் போது நல்லா இருக்கு. அடுத்தது வேலைக்கு போறதுன்னு ஒண்ணு இருக்கு. சனி தொழில்காரன் வேலைக்கு போறதுன்னு ஒண்ணு. அப்ப அதுல என்னன்னா, ஒரு 3 கிரகத்தையாவது நீங்க வேலைக்கு போறதுக்கு எடுத்தாலும் என்னென்ன வேலை? செவ்வாய் கடின உழைப்புக்கு காரகர் அவர் தான். அப்ப செவ்வாய் இல்லாம நீங்க எடுத்து பலன் சொல்ல முடியாது. அப்ப ஒரு ஐயா போலீஸா இருக்காரு, மிலிட்டரியில் இருக்காரு, யூனிஃபார்ம் போடுறாருன்னா செவ்வாய் இல்லாம இங்க வேலை நடக்காது. அப்ப கவர்மெண்ட் ஜாபா இல்லையான்னு கேட்கறதுக்கு நீங்க வந்து சூரியன் எடுக்கணும். வேலை கிடைக்குதா இல்லையாங்கிறதுக்கு சனி எடுக்கணும். ஆனா இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு தொழில் இருக்கு. சாதாரணமா சொன்னா முதல் எடுத்தா படிப்பு வாக்கு அப்படியே சொல்லிட்டு வரணும். அப்ப அந்த கிரகத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அந்த இருக்கிற சூழலையும் பார்க்கணும். எடுத்த உடனே சூரியனும் சனியும் சேர்ந்தால் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும். எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? வாய்ப்பே இல்லை. அவங்கள சூரியனுக்கும் சனிக்கும் முன்னால ராகுவோ பின்னால ஒரு செவ்வாயோ இருந்துட்டா வேலை அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா அந்த வேலை நீ பொதுவா இந்த கிரக சேர்க்கையில என்கிட்ட டெய்லி நான் அடி வாங்குறது அதெல்லாம். அதையும் இதுலயே கமெண்ட்ல அடிக்கிறாங்க, என்ன இதெல்லாம் சொல்லிருக்க எனக்கு எப்படி இருக்கும்? ராசின்னு ஒண்ணு இருக்குது, நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்குது, பாவம்னு வச்சிருக்கிறாங்க. லக்னம் வச்சா பாவம் வரும். நம்ம கிரகக்காரத்தை மட்டும் சொல்றோம். எல்லாம் இருக்கும்போது அதை நீங்க உள்வாங்காமலே எடுத்த உடனே எனக்கு நீங்க சொன்னது தப்பா இருக்கு, ரொம்ப கஷ்டம், முடியாது. அந்த ராசியில சூரியன் எடுத்துக்கங்க. சூரியன் ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, நீசமா இருக்காரா, நட்பா இருக்காரா, வகையா இருக்காரா, அதை எடுத்துக்கவே போடுங்க. 2 கிரகம் சேர்ந்துருந்தா ரைட். அது இருக்குல்ல, நீ சொல்லியிருக்கல, நானா சொன்னேன். ஏதோ எல்லா குருமாரும் சொல்லி கொடுத்ததுல ஒரு கடல்ல ஒரு துளியை வாங்கி நாட்டில் வச்சுக்கிட்ட மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அதையே முழுசா நம்ம கிட்ட போய் நான் கேட்டு சண்டைக்கு வர மாதிரியே வராங்க. ஐயா எல்லாத்துக்கும் தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க. ஏன்னா ஜோசியத்தை முழுசா கத்துக்காம முழுசா தெரியாம பதில் பேச முடியாது. அப்ப முழுசா கத்துக்கிறதுக்கு அது என்னன்னாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு கிரகத்துக்கு பல வேலைகள் பல தொழில கொடுத்துருக்காங்க. அதை எந்த கிரகம், இப்ப நான் சொன்ன மாதிரி 10ஆம் அதிபதி தசமலகிறதுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரனா வராது. சுக்கிரனா வந்த உடனே அவரு அந்த சனிக்கு எந்த இடத்துல இருக்காரு, அந்த 12 வீட்டுல கேந்திரத்துல இருக்கிறாரா, திரிகோணத்துல இருக்காரா, 6-8 12 இருக்காரா, செக் பண்ணாம வராது. இப்ப ஒரு சுக்கிரன் தசநடத்துல கிரகத்துக்கு 10ஆம் அதிபதி. அப்ப உதாரணத்துக்கு மகரத்துல தசை நடக்குது, 10ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் போய் அந்த 5ல இருந்தாருன்னா மட்டும்தான் திரைத்துறைக்கு போக முடியும். ஒரு படம் முடிச்சு பேசுறாங்க, ஒரு வீடியோல வர்றாங்க அப்படின்னா அங்க இருந்தாதான் நடக்கும். ஏன்னா அந்த 2ஆம் படம் தான் அந்த ரிஷபம் என்ன சொல்லுது, அந்த வீடியோக்கள் விளம்பரத்துல வர்றதுதான் பாக்குறது, கண்ணுல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல வர்றது பூரா இங்க 2ல இருக்கு. அப்பதான் அவங்க வேலை செய்யும். அப்ப அதுலயும் கூட யார் சாரம் இருக்கணும், சந்திர சாரத்துல இருந்தா வேலை செய்யாது. அப்ப சூரிய சாரத்துல இருந்தா வேலை செய்யாது, செவ்வாய் சாரத்துல இருந்தா மட்டும் வேலை செய்யும். அதுவும் கடினமா தான் இருக்கும். அப்ப கஷ்டப்படணும், உழைப்பு அதிகமா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து சரி பண்ணாம பண்ண முடியாது. இப்ப அதுலயே கூட சந்திரன் அங்க அந்த தசை நடத்துற கிரகத்துக்கு திரிகோணத்திலயோ கேந்திரத்திலயோ நல்ல விதமா வேலை செய்யும், கஷ்டப்பட்டாலும் நல்ல விதமா வேலை செய்யும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது தொழில்ன்றது 100% எழுதி தரும். இந்த தொழில் செய்யறாரு, இந்த தொழில் தான் பண்ணுவாரு. அப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம்னா தப்பா. அப்ப தசை நடக்கிற கிரகத்தையும் பார்க்கணும், நமக்கு பொதுவா 10ஆம் அதிபதி யாரு, அவர் என்ன செய்யறாரு அதையும் பார்க்கணும்.
இதை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா.